ஹாய் ஆல். இன்றைக்கி என்ன டிஷ்ஷுன்னா ஈஸியான சாண்ட்விச் தான். இருங்க அதுக்குள்ளே போயிடாதீங்க. ஒரு கேஷுவல் டாக் பேசலாமா? வாங்க. என்னென்னா இப்போல்லாம் பசங்க ரொம்ப வெரைட்டியான ஸ்நாக்ஸ் கேட்குறாங்கங்க. நம்ம காலத்தில் அதாவது 80s 90s கிட்ஸ்க்கெல்லாம் இந்த பொரிக்கடலை உருண்டை, இல்லை வேர்க்கடலை உருண்டை, இல்லைன்னா கடலை பொரி, அப்புறம் இல்லைன்னா இந்த பட்டாணி சுண்டல், அந்த மாதிரி தான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுப்பாங்க. இன்னும் இல்லை கேட்டால் 2 பிஸ்கெட்டை கொடுத்து ஒரு டம்ளர் டீயை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு டியூஷன் கிளம்பிக்கிட்டே இரு அப்படின்வாங்க. மீறி ஏதாவது கேட்டால் அந்த டீ டம்ளர் பறந்து வந்து மேலே விழும். எவ்வளோ பேர் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இப்போல்லாம் நம்ம ஒரு டீயை குடிக்க வைக்கிறதுக்கும் ஒரு காஃபியை குடிக்க வைக்கிறதுக்கும் பலவிதமான டான்ஸ் ஆட வேண்டியதாக இருக்குது. அதுவும் இந்த ஸ்நாக்ஸு, இந்த லன்ச்சு, இந்த டின்னரெல்லாம் பசங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு ட்ராமாஸ், எவ்வளோ ஒரு மேக்கப்பெல்லாம் போட வேண்டியதாக இருக்குங்க. அதாவது ஒரு சாதா புதினா சட்னியை செஞ்சு எங்கள் அம்மாலாம் டப்பாவில் கலக்கி கொடுத்துடுவாங்கங்க ஸ்நாக்ஸ் லஞ்சுக்குன்னு. ஆனால் இப்போ அந்த புதினா சட்னியை புதினா ரைஸ், அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி ரைஸ், அப்படிலாம் என்னென்னவோ வெரைட்டி ரைஸ் அப்படின்னு சொல்லிலாம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பசங்க இப்போல்லாம் காய் சாப்பிட்ணுன்னா ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குங்க. இந்த மாதிரிலாம் எவ்வளோ பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க? உங்கள் வீட்லேயும் பசங்க இப்படி தான் இருக்காங்களான்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் வீட்டில் மட்டும்தான் இப்படி இருக்கா, இல்லை உங்கள் வீட்டு பசங்களும் இப்படி தானா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேங்க. டெய்லி இந்த ஸ்நாக்ஸ்க்கும் இந்த லன்ச் அண்ட் டின்னருக்கும் பெரிய போராட்டமாக இருக்குங்க. ஏன்னா பசங்க எதை கொடுத்தாலும் ஐயோ இன்றைக்கும் இதே தானா, இன்றைக்கும் அதே தானா அப்படின்றாங்க. அந்த காலத்து ரவா உப்புமா மாதிரி. கரெக்டாக சொல்லுங்கள். பாய்.